படுக்க போறீங்களா? இல்லை, ஒரு அரை மணி நேரம் இருக்கு. நான் வீட்டில் வந்து படுத்தேன். பகல்ல எப்படி தூக்கம் அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. பொங்காரியே வேப்பிலக்காரி நூறு கையிலே பகவிறக்கும் முத்துமாரி. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. வெற்றி கொடியில் ஆட்டுகிற முத்துமாரி. வேலையில மனசு வச்சா முத்துமாரி, வெற்றி கொடியில் ஆட்டுகிற முத்துமாரி. ஆலமரம் போல் இருக்கும் எங்கள் கூட்டம், ஆலமரம் போல் இருக்கும் எங்கள் கூட்டம். ஆலனுக்கு அத்துதடி முத்துமாரி. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. ஏழைகளை ஏற்றதில்லை முத்துமாரி, அவன் ஏமாற்றி படுத்ததில்லை முத்துமாரி. ஏழைகளை ஏற்றதில்லை முத்துமாரி, அவன் ஏமாற்றி படுத்ததில்லை முத்துமாரி. வாழ விட்டு வாழ்த்துகிறோம் முத்துமாரி, வாழ விட்டு வாழ்த்துகிறோம் முத்துமாரி. வருகாலம் எங்களுக்கு முத்துமாரி. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. பிள்ளைக்காரி ஒரு உடுங்கையிலே பகையிரட்டும் முத்துமாரி. முத்துமாரி செல்வனுக்கு காரணமான முத்துமாரி. செல்வனுக்கு காரணமான முத்துமாரி. வாழ விட்டு வாழ்த்துகிறோம் முத்துக்கூலி, வாழ விட்டு வாழ்த்துகிறோம் மாட்டுக்கூலி. வருங்காலம் எங்களுக்கு முத்துமாரி. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. பொங்காரியே வெப்பிலக்காரி, பொங்காரியே வெப்பிலக்காரி நூறு கையிலே பகைவிறக்கும் முத்துமாரி. அம்பிகையே ஈஸ்வரியே, அம்பிகையே ஈஸ்வரியே, அம்பிகையே ஈஸ்வரியே. அப்பா கீதம் சங்கீதம் அதோட பாடு. எங்க கதையை கேட்டீங்கன்னா கதையை கேட்டீங்கன்னா ராவு போகலா ராவண்ணே வள்ளி திருமண கதை இல்லையா ஒன்னது நீ வந்தது? என் கதை அது வேறையா? நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே என் கதை எங்க போய் சொல்றது, யாருக்கு சொல்றது? இந்த ஐட்ட அனுப்பா இருக்காரு, இந்த ஐட்ட மதிப்பிற்குரிய மிஸ்டர் ஏவிஏ. அட எங்க மனுஷன் பிறந்து பிறந்தது வந்து கஷ்டம்தான். அப்படியா? ஆமா. உனக்கு மட்டும் கஷ்டம் நாங்க மட்டும் எல்லாத்தையும் கஷ்டம் தானா? இருந்தாலும் அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நம்ம மட்டும் கஷ்டப்படும். இருந்தாலும் நீங்க
அதெல்லாம் பரவாயில்ல. என்ன பரவாயில்ல? பொழப்பு தாங்க நாரிக்கிட்டு கிடக்குது. அவன் பொழப்பு. ஆமா. ஏன் அப்படி? கீழே உட்காந்தா கீழே உட்காந்தா நாராதான். கீழே உட்காந்தது உன் தப்பு தானே. ஆமா. கீழே பார்த்து ஒதுங்கி போயிருக்கணும். அப்புறம் உட்காந்து விட்டு நாருது மணக்குதானா நாரதான் செய்ய. சரி இப்ப ஒட்டினா வந்து ஒண்ணும் பண்ணாதுன்னு நினைச்சேன். அது கடைசியில பாரு நாரிக்கிட்டு கிடக்குது. நல்லா தண்ணியை பார்த்து துவைச்சு கழுவி இருக்கு. என்னைய பெற்றெடுக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? ஆமா, கஷ்டப்படாம பெக்க முடியுமா? கஷ்டம் மேல கஷ்டம். என்னை பெற்றெடுக்கிறதுக்கு எங்க அம்மாவும் அப்பனும் என்னை பெக்கிறதுக்கு முன்னாடி என்ன கல்யாணம் முடிச்சு கொண்ட நாளா ரொம்ப காலமா. ரொம்ப வருஷமாவா? ஆமா, ரொம்ப வருஷமா பிள்ளை குட்டியா அவங்களுக்கு இல்ல. சரி. பிள்ளை குட்டி இல்லாம அவங்களும் போகாத இடம் இல்ல. எங்க போனாங்க? கோயிலுக்கு போல கோயிலு. ஓ, சாமி மூலியமாவது ஒரு பிள்ளை கிடைக்குமா? கிடைக்கும்னு கோயிலுக்கு அம்மா போயிருக்கிறாங்க. அலைகிறாங்க. போய் மேற்கு இங்க போய் பள்ளிமலையில் ஏறி இருக்கிறாங்க. பள்ளிமலையா? சரி, மரம் கேட்டு மரம் கேட்டு பள்ளிமலையில் ஏறி இருக்காங்க. இங்கிட்ட ஐயர் மலையில போய் ஏறி இருக்கிறாங்க. மலையா ஏறியும் பிள்ளை கிடைக்கல. பிள்ளை கிடைக்கல. அப்புறம் கடைசியா வந்து பூசாரிக்கு பார்க்க போயிருக்கிறாங்க. யாரு சொல்லி இருக்கிறாங்க, என்னன்னு இங்க ஒரு பூசாரி இருக்கிறாரு, புதுக்கடி பூசாரி இருக்கிறாரு. அந்த பூசாரி கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா அவர் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க, அப்போ உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்ன. இவங்க செஞ்செல்லாம் பிறக்காது, அவர் சொன்னா பிறக்கும்னா அவர் சொல்ற மாதிரி செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. காத்து கருப்பு இருந்த வரைக்கும் இருக்கும், ஓட்டி விட்டுருவாருன்ட்டு பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு சொல்லவும் இவரு அப்பாவுங்க அந்த மாதிரி இவர் என்ன விட்டாங்க. அவரு பெரிய மனுஷன் சொல்றத கேட்கணும்னுட்டு அந்த பூசாரிட்டு போயிருக்காரு. அது உங்க அப்பா உங்க அம்மாவை கூட்டிட்டு போறாரு. நல்ல வேலை. அங்க போய் எங்க அப்பாவும் எங்க ஆத்தாவும் என்ன பண்ணிட்டாங்க, அங்க போய் பூசாரிட்ட சாயம் பார்த்துட்டு இருக்காங்க. சரி. சாயம் பார்க்கவே அந்த பூசாரி முட்டுக்கு அடிச்சு உடுக்கடி பூசாரியோ? உடுக்கடி பூசாரி. சரி, அப்ப அடிச்சு அடியில கிழிஞ்சு போச்சு. எது கிழிஞ்சிச்சு? உடுக்கு தோல் கிழிஞ்சு போச்சு. உடுக்கு தோலா? அம்மா நல்லா இருக்குதுல்ல? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த பூசாரி இத்தனை பேருக்கு நான் சாயம் பார்த்துருக்கிறேன், என் தோலை ஒரு நாள் கூட கிழிஞ்சது இல்லை, கிழியல. இன்னைக்கு உங்களுக்கு வந்து கிழிஞ்சு போச்சு. பெரிய சமாச்சாரம் நடக்குது. என்ன சமாச்சாரம் நடக்குது? வெளியே சொல்லாம அவரு சொல்லியிருக்கிறார், நீ என்ன பண்ற, உன் குழந்தை பார்க்க வேணும்னா, குழந்தை குட்டி வேணும்னா நான் சொல்றேன், ஒண்ணும் இல்ல, நான் சொல்ற மாதிரி நீ செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு சொல்லி? அப்ப எங்க அப்பா இருந்துகிட்டு எப்படி செஞ்சாலும் சரி நமக்கு தேவை குழந்தை வேணும் அப்படின்ட்டு அவரு என்ன பண்ணிட்டாரு, சரிங்க அப்படின்ட்டு அவர் நீங்க சொல்றதெல்லாம் கேட்கிறேன். என்ன சொல்றேன் கேட்கிறேன். நீ என்ன பண்ற, ஒரு வாரத்துக்கு உன் பொட்டாட்டிய சாயங்காலம் 6 மணிக்கு கொண்டு விட்டு பொழுதுங்க 6 மணிக்கு மேல கொண்டு வந்து விட்டுறணும். இங்க விட்டு காலையில 6 மணிக்கு வந்து கூட்டி போயிரு பூஜாரி கிட்டயா? ஆமா அப்படின்னு சொன்ன. சரி சரி, 6 மணிக்கு எத்தனை மணிக்கு விட்டா என்ன? ஆமா, நமக்கு தேவை பிள்ளை வேணும். எவன் கொண்டாட்டி எங்கே போனா நம்ம கொண்டாட்டி 4 எழுந்து போனா தான் நமக்கு மரியாதை, நமக்கு பெருமை. ஆமா, அப்படி நினைச்சுக்கிட்டு எங்க அப்பனும் கொண்டு போய் உடுக்கடி பூசாரிட்ட விட்டா சாயந்தரம் விட்டுருவாரு. அம்மா ஒண்ணும் மறுப்பு சொல்லல. அம்மா குழந்தை வேணும்ல, அம்மாவுக்கு புள்ள ஊட்டி வேணும். எங்கிட்ட இருந்து வந்தாங்க காத்துக்கார பொருந்தா ஓட்டி விட்டுருவாரு அப்படின்ட்டு அம்மாவும் ஒண்ணு சொல்லல. நல்லா கொடுப்போம். அம்மாவும் ஒண்ணு சொல்லல. ஒரு வாரமா அடிச்சு தோட்டை எடுத்துட்டாரு. இந்த வெறிய தீர்த்துக்கிட்டேன். அடிச்சு தோட்டை எடுத்துக்கிட்டாரு. அடிச்சு தோட்டை எடுத்ததுல பாத்தீங்கன்னா ஒரு வாரம் ஆச்சு. அதுக்கப்புறம் போய் எங்க அப்பன் கேக்குறாரு, என்னன்னு யாருகிட்ட? அந்த பூசாரி கிட்டேன். சாமி எப்படி சாமி, எப்படி என் பொண்டாட்டி எப்படி சாமி டயத்துக்கு வந்தாளா? இந்த காத்து கருப்பு எத்தனை வருஷம் ஓட்டுனீங்க? நீ ஒதுக்கி விட்டீங்களா இல்லையா? அப்படிங்க. டேய், என்னடா நீ வச்சிருக்க? இப்படிதான் வச்சிருக்கிறதா? அதான் அறிவு இருக்குதா அப்படின்ட்டு சத்தம் போட்டு, டேய் எல்லாத்தையும் ஓட்டி கழிச்சு விட்டேன், நல்லா எல்லாத்தையும் ஓட்டி கழிச்சு விட்டுருக்கிறேன், நிக்கும்டா. என்ன நிக்கும்? பண்றதுக்கு நிக்குமா? சரி, காத்து கருப்பு ஒதுக்கியாச்சு, நின்று சும்மாவா? ஒரு
ஒரு வாரம் ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டுருக்கிறேன். வாரத்து அடி இல்ல கொஞ்சம் அடியா அதெல்லாம் நிக்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுவேன். எங்க அப்பா அந்த பூஜாரி காலில் தொட்டு கும்பிட்டு நல்லா முடிச்சேன். நல்லா போய் சாமி அப்படின்ட்டு தொட்டு கும்பிட்டு கூப்பிட்டு சரி கூப்பிட்டு வந்துட்டு அங்கிட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்க 10 மாசத்துல 10 மாசத்துல எங்க அம்மாவுக்கு நல்லா பெருசாகி என்ன பெருசாச்சு? வயிறு பெருசாகி ஆகும்ல. ஆமா. அதுக்கப்புறம் பிரசவம் 10 மாசம் கழிச்சு நான் பிறந்திருக்கிறேன். ஆமா. அப்ப நீ உங்க அப்பனுக்கு பிறக்கல தானேயா? ஒரு வாரமா உங்க அப்பன் கொண்டு போய் அங்கே விட்டா அப்புறம் எங்கிட்டு வரும்? எங்கிட்ட புள்ள வந்தா சரி. கொஞ்சம் கொஞ்சம் முகச்சாட கச்சாட கை கால் அப்பன் அவன் மாதிரி இல்ல. போட்டா கிட்டால பாத்தியா? இல்ல, எங்க அம்மா வந்து சந்தேகத்தை நான் கேட்டேன். என்ன சொல்லுச்சு? எங்க அம்மா சொல்லுச்சு, இப்படி இப்படி அப்படி இப்படி நீ வந்து பூசாரி கிட்ட கொண்டு போய் எங்க அப்பா 1 வாரம் விட்டுருந்தாரு. அப்படி இப்படி வந்துட்டாரானுச்சா? 1 வாரம் விட்டுருந்தாரு. ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு 6 மாசமா அப்படி இல்லைன்னு பிறந்திருக்க மாட்டாடா அப்படின்னு மழை மாதிரி எல்லாம் பெய்யுதுன்னா அதனாலதான் ஊர்ல அப்படின்னு சொன்னேன். எங்க அம்மாவை கேட்டேன், ஏம்மா என் பேருக்கு முன்னாடி யாரு பேர் தான் போறதுன்னு கேட்டேன். யாருதான் அஞ்சில் அப்ப பூசாரி யாருல பக்கத்து வீட்டுக்காரர் நாங்க ஒப்பேனா அப்படின்னு கேட்டேன். 3 பேரையும் போட்டுக்கலாம். 3 எஞ்சில எப்படியா போடுறது? என்னன்னு ஓட்டையா போறான்? துரோகம் பண்ணக்கூடாது. ஆமா, ஒருத்தனுக்கு விடக்கூடாது. 3 பேருமே வளர்த்துருக்குறாங்க. ஆமா, 3 பேரையும் உழைச்சவாங்க. வாங்கிதான். ஆமா, அதனால வந்து 3 பேருக்கு துரோகம் பண்ணக்கூடாதா? அந்த துரோகத்தை நாம் பண்ணால் நீ பண்ணாத. அவன் இல்லைன்னு நீ இந்த உலகத்துல இல்ல. இவங்க எல்லாம் இல்லன்னா இவங்க 3 பேர் இல்லைன்னு நீ இல்ல. அதனால 3 பேருக்கு நீ குரூப் பண்ணா பஞ்சமெல்லாம் போட்டு அப்படிங்குவே. நானே எங்க அம்மா சொன்ன மாதிரி நான் 3 பேரையும் போட்டுக்கிறது. யாரு பேரை போட்டேன்? அப்பன் பேரை ஏன்டா? உடுக்கடி பூஜாரியா பக்கத்து வீட்டுக்காரர் பேரா? இல்ல, அதுலயே எங்க அம்மா வந்து அதுலயே சரியா சொல்லிருச்சு. நான் கேட்டேன், எம்மா யார் பேருமா போடணும்னு கேட்டேன். பக்கத்து வீட்டுக்காரர் பேருமா போடுறான்னு. அப்பன் பாவம் இல்ல ஏமான்னு கேட்டேன். உங்க அப்பன் கல்யாணம் முடிச்சு முதல் ராத்திரிக்கு முதல்வர் அன்னைக்கு உங்க அப்பனுக்கு கொஞ்சம் சின்ன அர்ஜென்ட் ஆகி போச்சு. பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப நெருங்கி பழகிருக்கு. இன்னொரு எங்க அப்பனும் பக்கத்து வீட்டுக்காரர் நம்ம ஃப்ரெண்டுங்க. அந்நேரத்துக்கு வந்து எதா இருந்தாலும் மறைக்காம வந்து பக்கத்து வீட்டுக்காரத்தை கூப்பிடுவான். கலந்துக்கிறது. அந்நேரத்துக்கு வந்து ஆஹா மறந்துட்டுமே, பொருள் வாங்க மறந்துட்டுமே அப்படின்ட்டு பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டு, கொஞ்ச நேரம் இங்க இரு, நான் போயிட்டு வந்துடுறேன், ஒரு ஜாமான் வாங்க மறந்துட்டேன் அப்படின்னு எங்க அப்பா இருக்கு சொல்லிட்டு போவேன். பக்கத்து வீட்டுக்காரன் இருந்துட்டேன். வீட்டுல இருந்தானா வேற இருந்தானா? ஏதோ ஒண்ணு இருந்துட்டேன் அப்படின்னு எங்க அம்மா சொல்லுச்சு. சரி ரைட். அப்ப அவன் பேரத்தான் போடணும். வேற போடணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் யாருக்கு வர மாதிரி கேட்டேன். அடுத்து 2வது ஆள் யாரு? பூஜாரி. அப்படி சும்மா பேருக்கு தான் ஊருக்கு தெரியணும் இல்ல. சரி பாவம் இல்ல. ஆமா, அவன் காத்துக்கு விளக்கு வந்தானே அப்புறம் அவனுக்கு ஒரு இடம் கொடுக்கணும்ல. ஏன்னா அப்பைக்கு வேற ஏமா அப்பைக்கு வேற 3வது வேற போட சொல்றேன், சுத்தமா கூட போடாம நான் கேட்டேன். எங்க அம்மா அதுக்கு ஒரு பதில் சொல்லிச்சு. என்னன்னு? போடாமட்டு அப்பேன் பக்கத்து வீட்டுக்காரன் பூசாரி கொண்டு விட்டுச்சுல்ல, அதுக்காக போடுறான். அந்த ஒரு நன்றிக்காண்டியா போடுறதா இல்லையா அப்படின்ச்சு. சரி, அதுவும் நல்லதுதான் அப்படின்னு 3 பேருக்கு போதையும் போட்டுக்கிட்டேன். போட்டாச்சு. ஆமா, போட்டுட்டு நானும் பாருங்க, நானு 6 வயசு 7 வயசு ஆச்சு. சரி, சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை ஆகிட்டு நானும் பள்ளிக்கூடம்ல என்ன சேர்த்து விட்டாங்க. பள்ளிக்கூடம் படிக்கிறது இல்லையா? அப்புறம் பள்ளிக்கூடம்ல சேர்த்து விட்டாங்க. நானும் பள்ளிக்கூடம்ல எனக்கு சுத்தமா பிடிக்கிறது. ஏப்பா அப்படி அவ்வளவு வெறுத்து போட்டேன்? பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா படிக்க சொல்றாங்க. பள்ளிக்கூடத்துல என்ன விளையாட கூட்டி போவாங்க? ஐயா பள்ளிக்கூடத்துல படிக்க சொல்றாங்க. டீச்சர் காலையில போனோம்னா டீச்சர் வாத்தியாரு அவங்க என்ன பண்றாங்க, சிலட்டு எழுதுறாங்க, புத்தகத்தை படிக்கிறாங்க. நம்ம எதுக்கு போய் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு? பள்ளிக்கூடம் போனா அதெல்லாம் செய்யறது இல்லையா? அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு வந்து பள்ளிக்கூடம் சரியா போக பிடிக்கல. நானும் 1வதுல வந்து 9 வருஷமா 1வதுல 9 வருஷமா உட்காந்துட்டு நானு வந்துட்டேன்.
சரி. கேட்டா எத்தனாவது படிச்சிருக்கிற? எவ்வளவு சொல்லுவ? 10வது. அடிச்சு விடுற. ஆமா. நான் சொல்லி முன்னால 9 வருஷம் படிச்சிருக்கோம்ல. ஆமா. அது முதல் வருஷம் ஒரு சேர்த்து கூட 10 பக்கத்துல வெறும் சைப்பர் தானே போடுறோம். ஆமா. நான் இன்னொரு சைப்பரை முன்னால அப்படித்தான் கேட்டாங்க. எத்தனை நானும் தெரியாம 2 சைப்பரை போட்டேன். எத்தனாவது படிச்சிருக்கேன்னு சொல்லி இருக்க நான் போட்டேன். அதெல்லாம் வந்து சொன்னேன், என் முட்டாள் பையில நீ பாத்தியா கரை சரியா வந்து படிக்காதன்னு சொல்லி சரியா தெரியுது பாத்தியா, இதுல தெரிஞ்சுக்குவாங்க. அதான் ஊராது போடாதடா, ஒரு சைப்பரை எடுத்துடுறா அப்பதான் நம்புவாங்க அப்படின்னு சொல்லி அதுல தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஏமாறக்கூடாது, இல்ல ஏமாத்தினாலும் கரெக்டா ஏமாத்தணும், சரியா ஏமாத்தணும் அப்படின்ட்டு அதுல இருந்து தான் 10வது போட்டுக்கிறது. அப்புறம் 8 வயசு 9 வயசு 10 வயசு 11 வயசு அப்படி ஆச்சு. ஒரு எனக்கு அப்புறம் கல்யாண வயசு வந்துருச்சு. கல்யாண வயசுக்கு வந்துட்டியா? கல்யாண வயசு வந்துருச்சு. கல்யாண வயசு வந்தோடனே எங்க அப்பனும் ஆத்தாலும் சரி பையன் பெரிய பையன் ஆயிட்டேன், பையன் வயசுக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு பையன் வயசுக்கு வந்துட்டேன், எப்படியாவது ஒரு கல்யாணம் பண்ணி சொல்லிக்கணும், குடும்பத்துக்கு ஒரு மருமக வேணும் பார்க்கணும் ஆசை இருக்காது அப்படின்ட்டு எங்க அப்பாவும் எங்க ஆத்தானும் எனக்கு தெரியாம போய் பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கு? உனக்கு தானே? எனக்கு. சரி, எனக்கு தெரியாம பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு த்ரில்லிங்கா இருக்கட்டும். ஆமா, பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கணும். நான் என்ன பண்றேன், எங்க அப்பனுக்கு எங்க ஆத்துக்கு தெரியாம நான் ஒரு பொண்ணு பார்க்கறேன். நீ தனியா பொண்ணு பார்க்கற? நான் தனியா பொண்ணு பார்க்கறேன். நான் சும்மா இருக்க முடியுமா? வயசுக்கு வந்துட்டு பேச எல்லாம் இருப்ப கட்டுருச்சு. ஆமா, நான் தனியா பொண்ணு பார்க்கறேன். ஆனா நான் பார்த்த பொண்ணு தான் கட்டுவேன் நான் சொல்றேன். நீ நானு அவங்க சொல்றாங்க நான் பாக்குற பொண்ணை நீ கட்டின அப்படின்ட்டு. பெரியவங்க சொல்றதா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சரி பெரியவங்க சொல்றத கேட்கணும் அப்படின்னு என்ன பண்ணிட்டேன், அவங்க கேட்டேன். சரி பொண்ணை வந்து நான் ஒரு நாளைக்கு பார்க்கணும் அப்படின்னு. பொண்ணை ஒரு நாளைக்கு பார்க்க பிடிச்சா கட்டுவோம், பிடிச்சா கட்டுவோம் விட்டுருவான். ஆமா அப்படின்ட்டு எதுக்கு உங்க ஆசை அப்படின்னு கேட்டேன்னு. சரி போய் பார்த்துட்டு வாடா அப்படின்னு சொன்ன. கடைசியில யாரையும் வந்திருக்காங்க, யார எங்க அப்பனோட கூட கொடுத்த தங்கச்சி மகன், அத்தை மக, எனக்கு அத்தை மகன், எனக்கு அத்தை மகளை சொந்த விட்டு போக கூடாதுன்னு அவன் நினைக்கிறாரு. என்கிட்ட சொந்த விட்டு போக கூடாது அப்படி நினைக்கிறான்ட்டு நான் இங்க நேரம் எங்க அத்தை கிட்ட போனேன். ஏய் மகளை தர்றாங்களா, அப்புறம் அதுக்குள்ள போய் அங்க போனா என்ன முறைன்னு வரும். நான் எங்க அத்தை கிட்ட போய் பொண்ணு எங்கத்தான் இருக்குது, ஓ பொண்ணை பத்தி விசாரிக்க பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போனேன். எங்க அத்தை நான் போனேன்னு தூக்கிட்டு வந்துச்சு. என்னத்த? செம்புல தண்ணியை தூக்கிட்டு வாங்க மருமகனே, மருமகன் வந்திருக்காருல, மருமகன் வந்திருக்கிறாரு, மருமகனே உட்காருங்க, உங்களுக்கு வந்து குச்சி அடிக்கணும். யாரு குச்சிட்ட? குஞ்சவா கோழி குஞ்சு அடிச்சு உங்களுக்கு குழம்பு வச்சு ஊத்தனேன் அப்படின்னு எங்க அத்தைய உட்கார சொல்லிச்சு. நானும் பாக்குறேன், கட்டு சுத்தி சுத்தி பாக்குறேன், எங்கடா அத்தை மட்டும் தான் இருக்குது, பிள்ளைய காணணும். போன வேண்டிய என்ன பொண்ணை பார்க்கல போனோம் அப்படின்ட்டு பாக்குறேன், காண. அப்புறம் பிள்ளைய காண. அத்தைகிட்ட விசாரிக்கிறது என்னடா, அத்தைகிட்ட போனேன்னா பிள்ளை எங்க கேட்டோம்னா அத்தை இதுக்காண்டி அதுக்கா நம்மள தப்பா நினைப்போம்ல அப்படின்ட்டு நானும் சுத்தி முத்தி பாக்குறேன், ஒண்ணும் காய்ச்சாகல. அப்புறம் சரி அத்தை போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பலாம்னு சொல்லாம நினைச்சோம்னா பிள்ளைய பார்க்க முடியாம போயிருமா, அப்புறம் வந்த வேலை வேஸ்டா போயிடும் அப்படின்ட்டு நானும் சமாளிச்சேன். எப்படி? பொழுதுனைக்கு சமாளிக்கிறேன். பொழுதுனைக்கு என்ன சமாளிச்சேன்? பொழுதுனைக்கு அங்கேயே உட்காந்து எங்க அத்தைகிட்ட பேசி சமாளிக்கிறேன். எங்க அத்தையும் அதுக்கப்புறம் என்ன பண்ணி சோறு ஆக்கி வச்சு சாப்பிட்டு இருந்தேன். சாப்பிட்டுன்னு அப்ப பொழுது ரொம்ப ஆயிடுச்சு. நைட் ஆயிடுச்சு, பொழுது ஆயிடுச்சு. பொழுது ஆகுமே அப்புறம் அதுக்கு மேல எப்படிதான் இருக்குது. அப்ப எங்க அத்தை கிட்ட கேட்டேன், என்னன்னு என்னத்த ஒரு சங்கதி கேள்விப்பட்டேன். என்ன சங்கதி அப்படின்னு நான் கேட்கவே எங்க அத்தை ஆமா தம்பி உண்மைதான் தம்பி அப்படின்ச்சு. என்ன சங்கதி உண்மைங்கிறது நீங்களா இருக்கு? நான் கேட்டேன் இல்லையா, கேட்டுவாங்க அப்படியா அந்த விதத்தை நான் கேட்டேன். எங்க அத்தை வந்து ஆமா தம்பி அதெல்லாம் உண்மைதான் தம்பி அப்படின்ச்சு. அது என்ன உண்மைச்சு? அது என்ன உண்மையா சொல்லியிருக்குது, அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த பிள்ளை வந்து என்ன இருக்குதா, அந்த பிள்ளை வந்து இருக்குது, வரேன் நீ இருந்து பார்த்துட்டு அப்புறம் போ அப்படின்னு சொன்ன. எங்க அத்தை சரி புரிஞ்சுக்குச்சு, பிள்ளை இருந்து பார்த்துட்டு போன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்குச்சு. இந்த பிள்ளைய வர எங்க அத்தை வந்து
ஆவும் ஆவும். எங்க அத்தை வந்து சரி பிள்ளைய சொல்லிருச்சு நம்ம எப்படியா பிள்ளைய பார்த்துதான் போகணும் அப்படின்ட்டு எங்க அத்தை ஆளு இப்ப சாதாரண கிடையாது. பிள்ளைய நல்லா படிக்க வச்சிருச்சு. நல்லா படிக்க வச்சிருச்சு. நல்லா படிக்க வச்சிருச்சு. நல்ல பெரிய படிப்பு நல்ல காலேஜ் எல்லாம் படிக்க வச்சிருச்சு. ஆமா நானும் அங்க நைட்டு ஒரு நாள் ராத்திரி தங்கிட்டேன். ஒரு நாள் ராத்திரி தங்கிட்டேன். போன வாக்குல வேற வழி இல்ல. பஸ் வேற இருக்காங்க. இந்த பிள்ளை பஸ் இல்ல. இந்த பிள்ளை போல பிள்ளை வரல. காலேஜ் பிள்ளை போன பிள்ளை அன்னைக்கு நைட் டியூட்டி போட்டாங்க. காலேஜ்ல நைட்லாம் டியூட்டி போடுறாங்க. நைட் டியூட்டி போட்டாங்க. என்ன நம்புற மாதிரி ஏதோ வேற வீட்டுக்கு போயிட்டு நைட் டியூட்டின்னு சொல்லு. காலேஜ்ல படிக்கிற காலேஜ்ல நைட் டியூட்டி போட்டாங்க. ஓ சரி சரி. படிப்பாங்கல்ல. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நைட் ஸ்பெஷல் கிளாஸா? ஸ்பெஷல் கிளாஸ் நைட்ல ஒரு நாளைக்கு படிச்சுட்டு விடிய படிக்க சொல்லியா? படிக்க சொல்லு அப்படின்ட்டு சொல்லவும் இந்த பிள்ளைய இருந்துட்டு படுத்துட்டு வந்துருச்சு. போன அப்படின்னு இந்த பிள்ளைய காலையில வருது. இந்த பிள்ளை வந்தோன்னே அவங்க அம்மாட்டா இது யாரு என்ன அந்த பிள்ளை பார்த்ததுல நானும் பார்த்தது இல்ல. இந்த பிள்ளை என்ன பண்ணிருச்சு அவங்க அம்மா அந்த பிள்ளை சொல்லி என்னன்னு அண்ணே இந்த விழாக்குழு டீ கொஞ்சம் டீ வாங்கிட்டாங்கண்ணே. தெரியாது சொன்ன தூக்கிட்டாரா இல்ல உடனே தண்ணி எல்லாம் டீ வாங்கிட்டாங்க. கொஞ்சம் சூடா டீ ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தா கொஞ்சம் வாங்கிட்டாங்க. பிஸ்கட்டோட வாங்கிட்டாங்க. எல்லாம் கும்பல இருந்தாலும் அதை பார்த்துக்கிட்டா இருக்கலாம். இருக்கிற 4 பேர் தூங்கிட்டு இருக்கீங்க. சரி பார்த்தா அந்த பிள்ளை அம்மாட்டு கேக்குது என்னன்னு நான் உன் பேச்ச நீங்க மீற மாட்டேன். உன் பேச்ச நீங்க வர மாட்டேன். சரி நான் கட்டிக்கணும்னா 3 கண்டிஷன். உங்களை கட்டவா? ஆமா. யார கட்டிக்கிற கண்டிஷன் போடுது? அந்த பிள்ளை வந்து இது மாதிரி உங்க மாமி மகன் நீ கட்டிக்கணும் அப்படின்னு அம்மா சொல்லவும் சொல்லி இருக்குது. சொல்லவும் அந்த பிள்ளை சரிம்மா பரவாயில்ல நீங்க சொல்ற மாதிரி மாமா கட்டிக்கிறேன். ஆனா 3 கண்டிஷன். என்னடி கண்டிஷனு? என்ன கண்டிஷன் அப்படின்னு அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை அவங்க அம்மா எங்க அத்தை கேக்குது. அந்த பிள்ளை எங்க அத்தை கிட்ட சொல்லி இருக்குது அம்மா நானு மாமனை கட்டிக்கிட்டா அவரு என்னை தொடக்கூடாது. அப்புறம் என்ன வயிறு கல்யாணம் பண்றான் தொடக்கூடாதுன்னா அப்படின்னு அது ஒரு முதல் கண்டிஷன். அப்படின்னு எங்க அத்தம்மா கண்டிஷன் போனது. சரி அந்த கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கல. இந்த கல்யாணம் நம்மளுக்கு தேவையா? கையில பிடிச்சிட்டே படுத்து கிடக்கலாம். உலக கையில பிடிச்சிட்டே படுத்து கிடக்கலாம் அப்படின்னு அந்த பிடிச்ச ஓட்ட நான் வேற பொண்ணு பார்க்கலாம்னு இருக்கேன். வேற பொண்ணு பார்த்துட்டு திரும்ப அந்த கதையை வந்து நாளைக்கு சொல்றேன் உங்கள்கிட்ட. நான் போயிட்டு வந்துமா? ஆமா அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருத்திரம் உடையவரே ஆனந்த வாழ்வதனை அன்பர்க்கு அளிப்பவரே ஆனந்த வாழ்வதனை அன்பர்க்கு அளிப்பவரே கற்பகமே உடையதே துணையாரம்மா நீயே நெல்லை தாழ்வாரம்மா அம்மா கற்பகமே உடையதே துணையாரம்மா
வாய் திகழும் செந்திரு கோவிலே சிலை வடிவாக நின்று அம்மா சிலை வடிவாய் என்று சிலை வடிவாக நின்று உலகில் கற்பகமே உனக்கு துணையாரம்மா அம்மா கற்பகமே உனக்கு துணையாரம்மா அம்மா சிலையான தீபங்கள் இசையான தமிழ் கட்டு சிரம் அசைத்திட்ட நாடு சிவமான பெருமாள் இளமுதி உருவாகி தெருவிலே நடந்திட்ட நாடு நிலையான புகழ் நாட்ட கவியான இறைவனும் நெற்றிக்கண் திறந்திட்ட நாடு நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் என நடுமொழி உரைத்திட்ட நாடு சடையனின் தமிழ் மரபி அயோத்தியின் அரசோடு தமிழால் இறைத்த நாடு ஓடி மலர் கொண்டு வரும் கிளியான அருணகிரி உயிர் பாட்டி செய்திட்ட நாடு பூ விரித்திட்ட ஓர் பொற்சிலம்பு வைத்து பூங்கோவில் கொண்ட நாடு பலர் இதயத்தில் உனக்கு மணி மண்டபம் போற்றி படைக்கும் நாடு இப்பேற்பட்ட நாடு அண்டமிழ்நாடு செந்தமிழ் நாடின் போதினிலே இப்ப தேன் வந்து பாயுது காதிலே தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடா என்று சொன்னானே அப்பேற்பட்ட தமிழ் மொழிக்கும் தமிழ் மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் முதற்கண் நன்றியை சொல்லி லிகிதம் கணிதம் வேதம் புராணம் இதிகாசம் நாடகம் நிருதம் வீணை வேணு மிருதங்கம் தாளம் காலம் நட்டம் மல்யுத்தம் முட்டி அக்கர வழக்கம் சக்கர வழக்கம் மதுரபாடனம் உச்சாடனம் உத்தாடனம் வீசுகரணம் வியகரணம் ஆகாயகமம் அபத்திய பிரயோகம் பரகாய பிரவேசம் ஆகாய பிரவேசம் மதுரசையம் இந்திரசாலம் மகேந்திரசாலம் மக்கிரித்தம்பம் சலத்தம்பம் மயுத்தம்பம் திட்டித்தம்பம் வாக்குத்தம்பம் சுக்லைத்தம்பம் கலைத்தம்பம் கச்சத்தம்பம் நீதி சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் ஜகன சாஸ்திரம் சிற்ப சாஸ்திரம் உருவ சாஸ்திரம் மந்திரி சாஸ்திரம் அத்தனை பரிச்சை கயப்பரிச்சை நகைப்பரிச்சை ரத பரிச்சை அசுவ பரிச்சை பூமி பரிச்சை பயனவாதம் சௌத்துவாதம் ரசவாதம் தாதுவாதம் என்று சொல்லக்கூடிய 64 கலைகளை கற்றுவந்த அரபை பெரியோர்களுக்கும் அசுபனி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகாசம் சந்திரமாதிரி புனர்பூசம் பூசம் ஆயிரம் மகம் பூரம் உத்திரம் மஸ்தம் சித்திரை விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூரம் பூராணம் அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்று சொல்லக்கூடிய 27 நட்சத்திரங்கள் போல் அமர்ந்திருக்கக்கூடிய அருமை தாய்மார்களுக்கும் ஊர் நாட்டாமைக்காரர் ஐயா அவர்களுக்கும் இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் எனது கலைக்குழுவின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தினை சொல்லி அந்த அம்மனுடைய அந்த இறைவனுடைய அருளை பெற்று புகழ் கல்வி ஆற்றல் வெற்றி நன்மக்கள் பொன் அறிவு பொறுமை ஆய்வு நல்லொழுக்கம் முகர்ச்சி வல்லமை பகுத்தறிவு இளமை பொருள் நெல் என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்களை பெற்று நோயற்ற வாழ்க்கும் குறைவில்லாத செல்வத்தோடு நீங்களாக வீடோடு காலம் வாழ்க வாழ்க வளர்க என வாழ்த்தி அந்த அம்மனை அதிபரா சக்தியை போற்றி புகழ்ந்து பாட வேண்டும் ஆகவே கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி மனதினிலே சிந்திரப்பால் மகமாயி 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 கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாயி கசி குருகும் மனதிலே இசை இருப்பால் மகமாயி வேர்காற்றில் வீற்றிருப்பார் வீரமகா திருசூழி வேர்காட்டில் வீற்றிருப்பார் வீரமகிழ் திருசூழி வேர்காற்றில் வீற்றிருப்பார் வீரமகா திருசூழி கூற்றினையும் மாற்றிடுவார் குலதெய்வம் குலதெய்வம் கருவாகும் உயிர்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசி குருகும் மனதிலே இசை இருப்பால் மகமாகி சேர்த்து நின்றால் வினைகளை வேப்பிள்ளையால் குளிர்ந்திடுவார் வேண்டி நின்றால் வினை களைவார் வேப்பிள்ளையால் குளிர்ந்திடுவார் தால் பணிந்தால் நோய்கள் எல்லாம் கடலுக்கும் நீர் கொடுக்கும்
மாறி கருமாறி கசிந்துருகும் மனதிலே இசைத்திருப்பாள் மகமாகி. தஞ்சம் என்றால் தஞ்சை நகர், சரணம் என்றால் சமயபுரம். தஞ்சம் என்றால் தஞ்சை நகர், சமயம் என்றால் சமயபுரம். தஞ்சம் என்றால் தஞ்சை நகர், சரணம் என்றால் சமயபுரம். கண் கொடுக்கும் கண்ணபுரம், கை கொடுப்பால் சிரிப்பினிலே முத்துதிரும். தேவி என்றால் வாழ்வு தரும், சிரிப்பினிலே முத்துதிரும். தேவி என்றால் வாழ்வு தரும், சிரிப்பினிலே முத்துதிரும். தேவி என்றால் வாழ்வு தரும். நினைக்காத மனதிலெல்லாம் நெருப்பாக கொதித்துவிடும், நெருப்பாக கொதித்துவிடும். கருவாகும் உயிர்கள்லாம் கருமை மாறி கருமாறி கசைகுருவோ மனதிலே இசைத்திருப்பான் மகமாகி, இசைத்திருப்பான் மகமாகி, இசைத்திருப்பான் மகமாகி. நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லுங்க. நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோன்றி எப்படை வெல்லும். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோன்றி எப்படை வெல்லும். வல்லோர்கள் புரட்டும் கொல்லாத கொடுமை இல்லாமல் மாறும் ஒரு தேதி. இங்கு இல்லாமை நீங்கி எல்லோரும் வாழ இந்நாட்டில் மலரும் சமநீதி. நம்மை ஏய்ப்பவர் கையில் அதிகாரம் இருந்திடும் என்னும் கதை மாறும். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். தாய் இல்லாமல் நான் இல்லை, தானாக யாருமே பிறந்ததில்லை. அப்பேற்பட்ட தாய்க்கு பெருமை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற காரணம். தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. நமக்கு ஒரு தாய் இருக்கின்றார், நம்மை காக்கின்றார். தாய் இல்லாமல் நான் இல்லை.
அவள்தான் ஆதியந்தமும் அவள்தான் நம்மை ஆளும் தெய்வமும் அவள்தான் ஆதியந்தமும் அவள்தான் நம்மை ஆளும் நீதியும் அவள்தான் அகந்தையை அளிப்பார் ஆற்றலை கொடுப்பார் அவள்தான் அன்னை மகாசக்தி அந்த தாயின் நாமம் நாரதர் சொன்னதை போல வேடனாக இருந்த நான் வேடனாக உருமாறி வந்திருக்கின்றேன். இப்படியே நடந்து வருகின்ற போது நந்தவனத்துக்கே வந்து விட்டோம். அவர் சொன்னதை போல வேள்வி சாரலுக்கே வந்து விட்டோம். ஆனாலும் சோ என காணம் கேட்கும் என்றாரே, கேட்குமா? என்ன சோ? தொண்டையாடா இது? தொண்டையே இவளுக்கு இப்படி இருந்தால் அது எப்படி இருக்கணும்? இது அதுன்னா ரொம்ப ஆச்சரியம் கேட்கல. என்ன விஷயம் இல்லங்க, சாரீரம் நல்லா இருக்கணும்னா சரீரம் நல்லா இருக்கணும். இவளுக்கு சாரீரம் என்று சொல்லக்கூடிய குரல் வாக்கு இவ்வளவு இனிமையாக வலிமையாக பெருமையாக இருந்தால் அந்த சாரீரத்துக்கு உடைய உடல் அமைப்பு சரீரம் எப்படி இருக்க வேண்டும்? வெள்ளக்காரிக்கும் இவளுக்கும் ஒப்பிட்டு பார்த்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. கிளிமொழி வாயினூரல் கண்டு சர்க்கரையோ தேனோ கனியோடு கலந்த பாகோ அண்டமா முனிவருக்கெல்லாம் அமுதென்று படைக்கலாமே என்று சொன்னானே. நம்மளை பார்க்கின்ற பொழுது அடி வெள்ளக்கார வேலாயி நீ கொள்ளக்காரியானாயே நீ தொலைச்ச உள்ளிருக்கும் இதயத்தை திருடி புட்ட உன் விழிகள் ஏற்றியோ அது உடுருவி பாயுதே. அடிவெள்ளக்காரனே நாயே நீ கொள்ளக்காரியானாயே, அடிவெள்ளக்காரனே நாயே நீ கொள்ளக்காரியானாயே, இதை வச்சு ஏன் நீ தொலைச்ச அது ஒடுருவி பாயுதே ஒளி என்ன சாட்டையோ என்ன சலம் போட வைக்குதே. அடிவெள்ளக்காரனே நாயே என்ன கொள்ளக்காரியாளாயே. தொலைக்கருவி கஞ்சக்கருவி என்பார்கள். தோலினால் செய்யக்கூடிய தமிழ் மத்தளம் மிருதங்கம் அனைத்தும் தோலினால் செய்யப்பட்ட கருவிகள். தொலைக்கருவி அப்படின்னா நாதஸ்வரம் புல்லாங்குழல் சுருதிப்பட்டி இவை அனைத்தும் தோலினால் செய்யக்கூடிய கருவிகள். கஞ்சக்கருவி என்றால் கண்டம் என்றால் தொண்டை. தொண்டையே இவளுக்கு இவ்வளவு இனிமையாக இருந்தால் இவளுடைய நிலவுக்கும் இவளுக்கும் ஒப்பிட்டு பார்த்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனால
பெண்ணாகி உலகுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ இளவு ஒரு பெண்ணாகி உலகுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ மாதுளையில் பூ போலே மலருகின்ற இதழோ மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ மாறிட பூமி மயக்குகின்ற விழியோ நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ உருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கனையாக உருவம் ஒரு வில்லாக பாவை ஒரு கலையாக பருவம் ஒரு களமாக போர் கொடுக்க பிறந்தவளோ குறுநகையின் வண்ணத்தில் குளிர்விழுந்த எண்ணத்தில் குறுநகையில் உள்ளத்தில் குழி விழுந்த கள்ளத்தில் ஏசுவையை காண்புடைக்கு கொடுப்பதெல்லாம் இவள்தானோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவு அழகோ உழவுகின்ற அழகோ பவளம் என்னும் இருநகமும் பசுக்களில் போல் வளைகரமும் பவளமென திருநகமும் பசுந்தளிர் போர் வளைக்கரம் தேக்கடிகள் இருபுறமும் ஆழ்கடலின் சென்றாக நீள்கழுத்து அமைந்தவளோ ஆழ்கடலில் சங்காத நீழ்கழுத்து அமைந்தவளோ ஆலிசையின் வாய்மொழிதான் இளவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ செந்தமிழில் ஒலி எடுத்து செந்தலில் ஒளி எடுத்து சந்தனத்தில் குரல் கொடுத்து முத்தகத்தில் வாழ்ந்து வைத்த உடலை என்னவென்று உள்தகட்டில் வார்த்து வைத்த பெண் உடலை எல்லாமே மதவாளை துடையிருக்க அச்சம் மணவாளை தொடை இருக்கு மச்சம் ஒன்று அதில் இருக்கு முழுமை பெற்ற நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ இருந்தாலும் இன்னும் இவளை வர்ணிக்க வேண்டும் என்றால் அள்ளி கொண்டபிடிச்சு அரைக்காசு பொட்டு வைத்து வெள்ளி சிலகை கட்டி விளக்கு வைக்கின்ற நேரத்தில் என் வள்ளியாகப்பட்டவள் அந்த பரணி மீது அப்படியே ஜல 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 வருகின்ற பொழுது அள்ளி கொண்டை முடிச்சு அரக்காசு போட்டு வச்சு வெள்ளி சலங்கை கட்டி விளக்கு வைக்கும் நேரத்திலே வள்ளியவள் விளக்கு வைக்கும் நேரத்திலே பட்டு வண்ண செட்டு பறவைக்கு பட்டு வண்ண செட்டு படகு துறையை விட்டு பட்டு வண்ண சிட்டு பறவை
ஆடவனாக ஒரு ஆடவன் உலாவிக் கொண்டிருக்கின்றான். அண்ணவனை சந்திக்க வேண்டும், பிறகு சிந்திக்க வேண்டும். ஆகவே போதுமா? தரப்பனே எங்க போகுது? நட்டத பாத்தியா? எப்படி போச்சு? இது போகுது, இதுல போகுது. நல்லா போச்சா? பாத்தியா பாக்கலையா? புதுசா போச்சா? விட்டது நாயா? நான் விடும்போது நீ பாத்தியா இல்லையா? நீ விட்டியா? பாத்தியா பாக்கலையா? நான் பாக்கல. போகுது இப்ப நீ பாக்கல. எப்பா நீ பாக்கலன்னா அப்படியா? எப்பா இங்க வா நீ. ஆமா போகுது பாருன்னா என்ன போகுது? உள்ள விட்டல குட்டிய. உள்ள குட்டிய விட்டேன். எதுக்குள்ள? இதுக்குள்ளதான், உனதுக்குள்ளதான். உள்ள பாத்தியா? நீ உள்ள விடும்போது பாத்தியா இல்லையா? விட்டியா? குட்டிய யோ எங்கனே? யோ மான் நத்தத்துல இருந்து கொஞ்சம் உள்ள வெளிய போ. மனக்கடூர் பக்கத்துல குட்டிய விட்டு. குட்டிய விட்டியா? சரி குட்டி யோ மான் குட்டியா? மான் குட்டி. மான் குட்டி. எதுக்குள்ள போச்சு? வனத்துக்குள்ள. மனதுக்குள்ள வான் போச்சு. நீ என்ன பண்றீங்க முதல்ல? நீங்க யாரு அத சொல்லுங்க. என்ன இவ்வளவு கேள்வி கேக்குறீங்கல்ல? நீங்க யாரு? நான் யாருங்க சொல்றேன். மான் எதுல போச்சு? மான் குட்டி எங்க போச்சு? மான் குட்டி எதுல போச்சு? வனத்துக்குள்ள போச்சு. வனத்துக்குள்ள போச்சு. அத நீங்க வந்து விரட்டிட்டு வர்றீங்க. விரட்டிக்கிட்டு வந்ததுனாலதான் மான் குட்டி உள்ள போச்சு. நீங்க பாத்தீங்க? நான் பார்த்தையா? நீ பார்த்தனால விரட்டி வந்திருக்கேன். சரி, பார்த்தனால விரட்டி வந்ததுனால மான் குட்டி இதுக்குள்ள போச்சு. உள்ள போயிடுச்சு. நீங்க பாத்தீங்க? என்ன பாத்தீங்கன்னே கேட்டா நீயா? பார்த்ததுனால தானே விரட்டி வந்தேன். அதனால விரட்டுறீங்க. அப்ப நீங்க பாக்க விரட்டி வந்ததுனால தானே. நீங்க மான் குட்டி பாக்கும்போது போச்சா இல்ல போகும்போது பாத்தீங்களா? என்ன போகும்போது பாத்தியா? மான் குட்டி உள்ள போச்சு இல்ல? சரி, நீ பாத்தீங்களா? உள்ள போகும்போதும் பார்த்தேன், பார்க்கும்போதும் போச்சு. நீங்க ரெண்டு பேரும் சொல்லக்கூடாது. நான் பார்த்தேன்ல, உள்ள போச்சு. சரி, உள்ள போச்சுல, அப்ப நான் பார்த்தேன். நீ ரெண்டாம் கட்ட தானே பேசுற? இதே ரெண்டு கிட்ட பேசுற. நீ பாத்தியா இல்லையா? நீ ரெண்டாம் கட்ட தானே பேசுற? எப்பா உள்ள போறத நான் பாத்துட்டு தான் இந்தப்பா மான் எதுக்கு இங்க வருது? ஏன் உள்ள போறீங்க? நீ பார்க்கலன்னா இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? நீங்க யாரு? நான் விட்டதை பார்க்காம நீங்க என்ன இப்ப வேலை பார்த்துக்கிறீங்க? யார் இடத்துல வந்துட்டு என்ன வேலை யாரு கேக்குறியா? ஓ இடமா? அம்மா அத்தாச்சி வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். அத்தாச்சி என்ன வச்சிருக்கியாப்பா? வச்சிருக்கேன். என்னத்த? இடத்துக்குண்டான அத்தாச்சி வச்சிருக்கேன். அப்படி சொல்ல. அத்தாச்சி வச்சிருக்கேன்னா அப்புறம் அத்தாச்சி வச்சிருக்கணும், அக்காவா வச்சிருப்பாங்க. இடத்துக்குண்டான அத்தாச்சி வச்சிருக்கேன். இதுக்கு முன்னால யார் வச்சிருந்தது? எங்க அப்பன். உங்க அப்பாவுக்கு முன்னாடி? என் தாத்தன். தாத்தாவுக்கு முன்னாடி? அது தொண்டு தொட்டு அப்படியே வந்துட்டு தான் இருக்குது. அப்ப அத்தாச்சியே வச்சிருக்கீங்க? ஆமா. எத்தனை பேர் தான் வச்சிருக்கீங்க? நாங்க காலகாலமா சொல்லிட்டு தான் இருக்கிறேன். பரம்பரையா அப்படிதான். சரி இருக்கட்டும், மாத்தி மாத்தி வச்சுக்குவேன். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? வந்து காவல் பாக்குறேன். என்ன காவல்? என்ன காவல்? ஏன்னா ஒருத்தர் சுடுகாட்ட காத்தேன், சரி. ஒருத்தன் யாகம் செய்யும் போது முனிவருக்கு காவல் காத்தேன், சரி. ஒருத்தன் வந்து வாயிற்படியில இருந்து காவல் காத்தேன். எத்தனை பேர் காவல் பார்த்திருக்காங்க? நீங்க என்ன காவல் பாத்தீங்க? நாங்க வந்து காட்டுல திணைக்காவல் பார்த்துட்டு இருக்கோம். திணைக்காவலா? அப்படியா? சரி, பல பொருள் கேட்டுச்சே. என் பேரு, உங்க பேரு என்ன? என் பேரு வீரத்தேவன். எங்க அப்பா பேரு வந்து சோமசுந்தரம். நம்பி. நம்பி மைனா? நம்பி மைனா. ஆனா மாப்பு இல்ல. அட மாப்பிள்ளை தெரியலையா? யாரியா? யோ, நம்ம கூட சின்ன பிள்ளைல விளையாடும் போது உனக்கு நட தெரியாது. நான் கொஞ்சம் உயரமா இருப்பேன், குட்டையா இருப்பேன். ஆமா. உனக்கு நட எப்படி பழகி கொடுத்தேன்? நான் தண்ணியை பிடிச்சிக்கிட்டே இப்படி நடப்பேனா? நீ கூட துணியை பிடிச்சிக்கிட்டே நடந்து வருவீங்க, ஞாபகம் இருக்கா? ஐட்டமேயா பார்த்து கொல்ல நாள் ஆகலாம். என்ன கொல்ல? வெகு நாள் ஆயிடுச்சு. கொல்லன்னு சொல்லாதயா. நல்லா இருக்கிற மாப்பிள்ள. இல்ல நல்லா இருக்கட்டே வந்திருக்கேன். நல்லா இருக்க மானையா தேடி வந்தேன். நீ நானை தேடி வந்ததா உன் தங்கச்சி சொல்லணும். மானெல்லாம் தேடி வரல. இப்ப அதாவது எங்க அம்மா சொன்னாங்க, பையனை தம்பி உங்க மாமே நம்பி பொண்ணு 7 பேர் இருந்தாலும் பெண் குழந்தை ஒண்ணு இருக்கு. சின்ன பிள்ளைல பாத்தியா இல்லையா? இப்ப பெருசா வந்திருக்கு, பக்குவ திசை ஆயிடுச்சு, வயசுக்கு வந்துருச்சு, பெரிய மனுஷி ஆயிடுச்சு. அவளை போய் திருமணம் முடிச்சு கூட்டிட்டு வாடா அப்படின்னா அதுக்காகத்தான் வந்து. ஏன்னா மலையேறி போனாலும் வேணும்ல, உங்களை வச்சுதான் செய்யணும். இல்லையா? இந்த நிகழ்வு திருமணத்தை, இந்த காரியத்தை உங்களை தலைமையில உங்களோட தலைமையா வச்சு அதை செய்யணும்னு வந்திருக்கேன். நான் நீங்க என்ன வச்சு செய்யணும்னு உங்களை பார்க்க வச்சு செய்ய போறேன் நினைக்கல. பக்கத்துல வச்சே செஞ்சாலும் நீங்க ஒரு காலத்துல ஆமா இருக்கிறத மாட்டல. பல குரல் கிடைச்ச உள்ளற. இப்ப பல குரல் இல்ல, என் தங்கச்சி இல்ல. சரி, அப்புறம் எனக்கு ஒரு ஆளு. உனக்கா? ஆமா. அப்படியா? யார பாத்துருவியா? சரி,
அந்த அப்படியா? தங்கச்சியை பார்க்கறதுக்கு விடுவோமா தாக்கல தங்கச்சி இந்த உலகத்திலே இந்த உலகத்திலே என் தங்கச்சி மாதிரி சூப்பர் பிகர். தங்கச்சிய சூப்பர் பிகர்னு சொன்ன ஒரே ஆளு நீதாயா. உன்னையெல்லாம் நம்பி காட்டுக்கு அனுப்பியிருக்காங்களே. என் தங்கச்சியை நான் தான் சொன்னேன். இல்ல அதுதான் தங்கச்சிய சூப்பர்னு சொல்ற உன்னைய நம்பி தங்கச்சியை அனுப்பியிருக்காங்களே. தங்கச்சியை நான் எல்லாம் யார் சொல்லுவா? யோ எங்கால கூப்பிடுறேன் கூப்பிடுங்க. கணக்கிட்டு பெருமான்களை ஒரு மன்னரை நீட்டலே நம்ம அம்மா கூப்பிடணும்ல. அழைத்து வாருங்க. அண்ணே வலிக்கட்டு. காவிய கலையே ஓவியம் கண்டு தோலை மழவந்தி போலே உனை கண்டு உள்ளமே மகிழ்ந்தேனே. அன்பே இது உண்மையே காவிய கலையே ஓவியமே நிலத்தை விட்டு காணுமே காவிய கலையே ஓவியமே. அம்மா அம்மா தங்கச்சி. அண்ணா அம்மா தங்கச்சி. அம்மா அம்மா தங்கச்சி. அம்மா என்ன மிருதகார சைட் அடிக்கிறாரு உன்னைய கழுத்து அறுத்துருன்னு சொல்லுவான். ஏன் சைட் அடிக்கிறாரு? குத்துக்கள் மாதிரி நான் ஒருத்தி இருக்கிறேன், உன்னையா சைட் அடிக்கிறாரு? ஆமா ஆமா அம்மா இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு அண்ணா இன்னைக்கு என்ன நாளு? வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு முத்து நாளு. அம்மா கிட்ட நீங்க திங்கக்கிழமை. திங்கக்கிழமையா? இன்னைக்கு வர்ற கிழமை கேட்கல. விசால கிழமையா? விசால விசால கிழமை. விசால கிழமை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா? இன்னைக்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு உங்க அண்ணன் வாங்கி குடிக்கிறேன். ஆமா அண்ணன் பண்ணி சும்மா இருப்பாரு. வீரத்தவன்னு சொல்றேன். என் தங்கச்சி ஊத்தனா நான் குடிக்க யார் குடிப்பா? அம்மா அப்பனா ஊத்துனா வாங்கி குடிப்பாரு. இப்ப கூட கட்டி இருக்கு, தேன் தனியா வறுத்து கரைச்சு கொடுத்து அண்ணன் சாப்பிடுவாரு. உனக்கு கிடைக்கிறதுல அது நான் என்ன பண்ணுவேன்? அண்ணா அம்மா இப்ப கணக்கு பண்றியா? கணக்கு பண்ணிருக்கிறியா நீ இது வரைக்கும்? அம்மா அம்மா நான் கணக்கு போடுறது என் குடும்பம் எதுக்கு போடுறது? ஆமா அண்ணா வெள்ளிக்கிழமை கணக்கு இருக்குல்ல, கணக்கு பண்ணணும். கணக்கு எடுக்கிறதுல நீதான் கணக்கு எடுக்கணுமா? நீங்க தானே நீதான் எடுக்கணுமா? நானு நீதான் எடுக்கணும். சரி ரெண்டு பேரும் கணக்கு பண்ணிக்கிறீங்க. அண்ணா
என்னது? 2 பேரும் கணக்கு பண்ணுங்க. நீ நடுவுல என்ன? நீ நடுவுல பாத்து. அண்ணா 1. ஒண்ணுனா அம்மா 1. கணக்குல நான் 1. சரி. நான் 2. அண்ணா 3. நீங்க 3. 3. சரி. நான் 3. நீங்க 3. நீ தான் 3ன்னு எல்லாருக்குமே தெரியுமே. அப்ப நான் 9. நான் என்ன கொலக்கட்டையா இருக்குது? இல்லம்மா. சொல்ல வேண்டியதானே? இல்ல. சிரிப்பா பாரு. தாய் என்ன கொலக்கட்டியா இருக்குது சொல்ல வேண்டியதானே? என்னதுனா? அங்கேயாத்த பேசுறீங்க? இல்லங்க, உங்க அண்ணங்க வந்ததுல இருந்து ஒரு மாற்றமா தான் இருக்காரு. மனசாட்சி கிட்ட பேசிக்கிட்டு. மாட சேச்சிக்கிட்டேன். அது என்ன ஒண்ணு கூடுது? அது என்ன ஒண்ணு கூடுது? என்ன உனக்கு கூடுது? வந்ததுனால கூடுது. என்ன வந்ததுனால? என்ன வந்ததுனால? குட்டி. குட்டி. என்ன குட்டி? என்ன குட்டி? மான் குட்டி. மான்குட்டியா? ஆண்குட்டியா? ஆண்குட்டியா? எங்க வந்துச்சு? எங்க வந்துச்சு? எங்க வந்துச்சு? உள்ள வச்சு. அம்மா வரல. உள்ள போச்சு. உள்ள வரல. நீங்க நான் விட்டேன். எங்க விட்ட? கொன்றுறேன் நீ. எங்க விட்டேன்? உள்ள விட்டேன். அம்மா, உள்ள வந்துச்சுன்னு சொல்றாரு. உங்க அண்ணனுக்கு என்ன வந்துச்சா? வளையல்ல தூங்கிட்டு இருந்தாரு. யோ, மான்குட்டி உள்ள வந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல. அப்ப வந்தத நீ பாத்தியா பார்க்கலையா? ஏம்மா, வந்தத நான் பார்த்திருந்தா. பட்ட பகலே உனக்கு பசுமாடு தெரியாது. அம்மா. நீ அத பார்க்க போற. வந்தத பார்த்திருந்தா. அப்பவே என்ன பிடிச்சிருப்பேன். என்னத்த? குட்டி என்ன? மான்குட்டி ஆசைப்படுறீங்க நீ? ஆமா. மான்குட்டியை பார்த்தா உனக்கு பிடிக்குமா? ஏம்மா, ஒருவேளை மான்குட்டி என்னை பார்த்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா? அப்பனா ஒரு முத்தத்தை கொடுக்க வேண்டியதுதானே? முத்தத்தை யாருக்கு? மானுக்கு. ஆண் பிடிக்கும். ஆமா. பார்த்திருந்தா பிடிச்சிருந்தா. ஐயோ, அதை பார்க்கலையே. நான் என்ன ஆகலையா? வரும்போது தூங்கி அப்ப சரி, நீ பார்க்கல மான் குட்டிக்கு இருக்கிற முத்தத்தை எனக்கு கொடுங்க. ஓடி பாக்கு. அண்ணா பக்கத்துல வேற எவ்வளவு பேர் மையி அதை போய் குத்தம் கொடுக்கணுமா? அவர் எதுக்கு தான் வந்தாரு? எதுக்கு தான் வந்த? எதுக்கு தான் வந்தாரு? இருக்கனா? வைத்தியமா? சரி எல்லா பேரும் அந்த மானை பார்த்தா என்ன பண்ணுவாங்கன்னு கேளியா? அந்த வாழை பார்த்து என்ன பண்ணுவ? அள்ளி வாரி தூக்கி அப்படியே அணைச்சு. முழுசா கேட்டுட்டு வாய்யா. அள்ளி வாரி கட்டி அணைச்சு. மச்சான் அப்படியே கண்ணை மூடிக்க. கண்ணை மூடியா மரமண்ட அப்படி நின்னு கண்ணை நல்லா மூடிக்க. இங்க பாரு பக்கத்துலயே நான் நிக்கிறேன். அதே மாதிரி கண்ணை மூடிட்டு வரணும்னு சொல்லிக்கிட்டேன். கண்ணை அதே மாதிரி வாயா. அம்மா, கண்ணை மூடிட்டு என்ன சொல்ற? நேரா நீ வந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும். அவர் சொன்னார்ல அதை சொல்லி அதே சொல்லணும்ல. கண்டிப்பா கண்ணை மூடிக்கோ. வேகமா வா. யா, நீ ஏதாச்சும் சொல்லிட்டு இருந்தா தான் நான் நிப்பேன்னு சொன்னேன்னு. ஆமா, நீ பக்கம் சரி இருந்தா எப்படி? விடுறாங்கம்மா. கண்ணு கண்ணு மூக்கு திறந்து ஐயா பாக்குற. கண்ணை மூடிட்டு வாயா. எனக்கு தெரியும். திறக்காம எப்படி பாக்க? ஏங்க, கண்ணை மூடிட்டு வாங்க அங்க. மான் வேணும்ல? ஆமா. மானை கட்டி பிடிக்கணும்ல? மாலை நீயும் பார்க்க வேணாம், நானும் பார்க்க வேணாம். சரி. தங்கச்சி அவரு நம்ம 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 இடத்த ஒரு மாதிரி சரி, போயிட்டு வாங்க. அவரை நான் பாத்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன். ஆமா ஆமா ஐ இருக்கலாம். சரி, சரியா, சரி. என்னைய உங்க தம்பி. ஆனா நீ சொன்னது சரிதானே? அம்மா, ஐயா, நீ சொன்னது சரிதானே? ஆமா ஆமா ஐயா, இப்படி ஆயிடுச்சியா? நான் என்ன சொன்னேன்? நான் சொன்னது இப்ப யாருக்குதா? இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? இந்த உலகத்துக்கு என் தங்கச்சி எவ்வளவு பிகர், சூப்பர் பிகர் இல்லையா? ஆமா, ஆமாமா. உன்னையெல்லாம் நம்பி அனுப்பியிருக்காங்க கேட்க மாட்டேங்கிறாருமா. இல்ல. என் தங்கச்சி சூப்பர் பிகர் கேட்க மாட்டேங்கிறாருமா. அம்மா, நான் சொல்றாரு என் தங்கச்சி சூப்பர் பிகரா இருக்கும். அதனால ஒரு 500 ரூபாய் காசு கொடுத்து கேட்கிறாரு. மேக்கப் ஜாமான் நிறைய வாங்கணுமா? அம்மா போதும் பண்ணி நீ எல்லாம் கூட பிறந்தவன் சொல்லவே எனக்கு வெக்கமா கிடையாது. அம்மா, இப்படிதான் போய் சொல்லுவாங்க. அம்மா, நான் பார்த்து உன்னை வரைஞ்சிருந்தேன்னா பூஜனை கூட்டிட்டு போ முதல்ல. பரவாயில்ல, அப்படி நினைப்பாங்க. நீ பார்த்து வருவிக்கிற. அம்மா, இப்படி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். கொடுத்து வச்சுக்கணுமா? ஒழுங்கா ஓடி போய் சொல்லு. என் அண்ணனா இல்ல வேற யார் வேற சந்தேகம் யார் கூட எங்க அண்ணன் வாழை இருக்க 6 மணி ஆயிடும். ஆமாம்மா, தங்கச்சி, நாங்க ரெண்டு பேரு. பிடிக்கணும். நாங்க ரெண்டு பேரு. போய் பண்ணீங்க. நாங்க ரெண்டு பேரு. அம்மா, 2 பேரும் பண்ணிடலாம்ல? கிடைக்கிறதுக்கு மாவு இல்ல, வா புரோட்டா மாவு. ஐயோ, இருக்குது. எங்க இருக்குமா? உனக்கு தெரியல, ஆ. எனக்கு தெரியுது. யோ, இருக்கிற இடம். நாரதரங்க ஆய்பொறி வச்சிருக்காரு, அதை நீ பணிச்சிராத. இல்லம்மா, ஆ. இருக்கிற இடம் எனக்கு தெரியும். எங்க இருக்கு? நீ சரின்னு சொல்லு. ஆ. நான் போய் ரெண்டு பேரும் பண்ணிடலாம், பார்க்கலாம். ஆமா, தங்கச்சி, மாவு இருக்குமா? இருக்கா அப்ப? தங்கச்சி, சரி, வா. ஏதாவது அப்படி இப்படி சொன்னா வச்சுக்க. அண்ணன் அவனை கூப்பிடு, என்னை கூப்பிடு. நான் வந்து அவரை பாத்துக்கிறேன். ஆமா, ஓ. அண்ணன் வந்து. பாருங்கள் வேடுவரே, அதாவது வந்தார் வாழ வைக்க வண்டமிழ்நாட்டு செந்தமிழ்நாட்டு தமிழச்சி சிறப்பான முறையில் தங்களை வரவேற்கிறேன். மாடு தேடி வந்ததாக அண்ணன் தொழில் சொன்னாங்க. நீங்க தேடி வந்த மாதிரி நீங்க கிடையாது. எங்க விட்டீங்களோ எந்த இடத்துல விட்டீங்களோ இடம் தெரியாம வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கீங்க, எதுக்காக வந்திருக்கிறீங்க சற்று எடுத்து விளக்கமா கூறுங்க. ஒப்புடன்